கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் கனியம்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விசிக தலைவர்கள் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. சந்திப்புல சாதி சாதியின் பேர்ல இருக்கிற அந்த தெருக்கள் சில அகற்றத்தை பத்தி பேசணும்னு சொன்னாலும் அரசியல் ரீதியாக ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு பல கருத்து வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். எதற்காக என்றால், அண்மையில் தமிழ்நாடு அரசு தெருக்களில் உள்ள பெயர்களில் சாதி பெயர்களை நீக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது. இது விடுதலை சிறுத்தைகளின் நெடுநாள் கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயே இது குறித்து வினா எழுப்பியிருக்கின்றார்கள், கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அப்போதே தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று சொன்னார். அதை அண்மையிலே நிறைவேற்றி இருக்கின்றார். எனவே இது ஜனநாயக சக்திகள் பலரும் குரல் எழுப்பியிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக இந்த கோரிக்கையை வைத்தோம், சட்டமன்றத்தில் பேசினோம். அது இன்றைக்கு அரசாணையாக மாறியிருக்கிறது என்பதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கின்ற வகையில் முதல்வரை இன்று காலை எமது கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சந்தித்து பேசினார். அதே சந்திப்பில் ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களுக்கான சான்றிதழ்கள் எல்லாம் சரிபார்த்த பிறகும் இந்த 10 ஆண்டுகளில் அவர்களை இன்னும் பணி நியமனம் செய்யாமல் இருப்பது அவர்களின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய இன்னலாக இருக்கிறது. எனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆசிரியர்களின் தேர்வுக்காக அவர்களது சான்றிதழ்கள் எல்லாம் சரிபார்த்த அரசு இன்றும் அவர்களுக்கு வேலை வழங்காமல் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அது குறித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும், ஆசிரியர் பெருமக்களின் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று அதற்கான கோரிக்கையையும் தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்து சொன்னார். ஏறத்தாழ 8000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது, சரியாக தெரியவில்லை. அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களுக்கான சான்றிதழை சரிபார்த்து இருக்கிறார்கள். அதிலே இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு செய்த ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளையும் சார்ந்தவர்கள். அவர்களுக்காக குரல் எழுப்புவதற்கு இங்கே யாரும் இல்லை. அவர்களுக்காக குரல் எழுப்புவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து ஆசிரியர்களுக்கான பணியை வழங்குங்கள் என்று சொல்லக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். அனைத்து சாதி மக்களுக்கும் அந்த சமூகங்களை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் வேலை வழங்குங்கள் என்று கிடைத்த நேரத்தில் முதல்வரை சந்தித்து கிடைத்த அந்த 5 அல்லது 10 நிமிட நேரத்தில் ஆசிரியர்களுக்காகவும் குரல் எழுப்பக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உங்களது கேள்வியில் தெருக்களின் பெயர்களிலே சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று நீக்கிய இந்த அரசு அண்மையிலே பாலம் திறந்ததிலே ஜிடி நாயுடு என்கின்ற பெயரில் பாலம் திறக்கிறதே, இது முரணாக இல்லையா என்பதுதான் உங்களது கேள்வியின் ஊடாக நான் புரிந்து கொண்டது. ஜிடி நாயுடு, வி.ஆர். கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் எல்லாம் அறிவியல் தளத்திலே பணியாற்றியவர்கள். சாதி ஒழிப்பிற்காக பல முனைப்புகளை மேற்கொண்டவர் நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர். அதற்காக பல தீர்ப்புகளையும் வழங்கி இருக்கின்றார். கிருஷ்ண ஐயர் என்பது கிருஷ்ணன் அவருடைய பெயர், ஐயர் என்பது அவருடைய சாதியின் பெயர், கிருஷ்ணய்யர். இப்படியெல்லாம் பெயர் இருக்கிறது. தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே வேலை பார்த்த போது அவரது பெயர் ராமசாமி நாயக்கர். ஆனால் ராமசாமி நாயக்கர் என்று பெயர் வைத்த தந்தை பெரியார் அவர்கள்தான் இங்கே பகுத்தறிவு கருத்துக்களை மட்டும் பரப்பவில்லை, சாதி ஒழிப்பையும் பெண் விடுதலையையும் தமிழக மண்ணில் மிக ஆழமாக வேரூன்ற செய்த மகத்தான தலைவர் ராமசாமி நாயக்கர் என்கின்ற பெரியார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே ராமசாமி நாயக்கர் என்கின்ற பெயர் தேவையில்லை, பெண்கள் மாநாட்டில் அவர்கள் சூட்டிய பெயர் பெரியார் என்பது, அதையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியார் என்றே பயன்படுத்தி மறைந்து விட்டார். கடந்த 70-100 ஆண்டுகளுக்கு முன்னால்
சாதியை தன்னுடைய பெயருக்கு பின்னோட்டமாக வைத்துக் கொள்வது தவறில்லை என்கின்ற மனநிலை தான் இருந்தது கடந்த 70-100 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்படி பெயர் வைத்த தலைவர்கள் கூட V.R. கிருஷ்ணய்யர், G.D. நாயுடு போன்றவர்கள் கூட சமத்துவத்திற்காக பாடுபட்டார்களே ஒழிய சாதி பெருமை பேசிக்கொண்டு அலையவில்லை. இந்த இடத்தில் இன்னொரு செய்தியை சொல்வதும் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனாரை பற்றி தமிழக அரசியல் களம் அல்லது அகில இந்திய அரசியல் களம் நன்கு அறிந்திருக்கும். அவர் சீனிவாச பறையனார் என்றுதான் தன்னுடைய உடையிலே பேட்ஜ் அணிந்திருப்பார். அவர் பறையர் சாதி ஆண்ட சாதி என்றோ அல்லது பறையர் சாதி இந்த அளவிற்கு வலிமை மிகுந்த சாதி என்றோ சொல்லுவதற்காக அவர் தன்னுடைய சட்டையிலே அந்த பேஜை மாட்டவில்லை. ஆங்கிலேயரிடம் சென்று கை கொடுக்கின்ற போது அந்த ஆங்கிலேயர்கள் படித்துவிட்டு என்ன சீனிவாசன் என்பதுதானே உங்களது பெயர், அதற்கு பின்னால் என்ன பறையர் என்று போட்டிருக்கு என்று வினா எழுப்புவதற்காக அவர் அதை போட்டார். ஆங்கிலேயர்கள் கை கொடுத்த போது இவர் கை கொடுக்க மறுத்தார். ஏனென்றால் நான் இந்த மண்ணில் தீண்டத்தகாதவனாக இருக்கிறேன், என்னை தீண்டினால் உங்களுக்கு தீட்டுப்பட்டு விடும் என்று இந்த சமூக கட்டமைப்பு சொல்கிறது. அதை எதிர்த்து போராடுவதற்கான தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதியை சேர்த்து கொண்டார். தன்னை தீண்டத்தகாதவன் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பில் இந்த சாதிதான் அடிப்படையானது. அதனால் என்னுடைய பெயருக்கு பின்னால் இந்த சாதியை போட்டு ஒரு நுணுக்கமான அரசியலை, ஒரு நுண் அரசியலை அன்றைக்கு இந்த மண்ணில் விதைத்தவர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொண்டார்கள். அதனால்தான் அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் கழித்த பிறகு சாதி ஒழிப்பு என்கின்ற அரசியல் இந்த மண்ணில் வேரூன்றிய பிறகு ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதி அடையாளத்தை போடுவதை தவிர்த்தார்கள், தவிர்த்தும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் அதனால் தான் இந்து பெயர்களை நீக்கி தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று அறிவிப்பு செய்தோம். தமிழ் பெயர்களே சாதி கிடையாது, சாதியோ மதமோ இணைக்க முடியாது. நீங்கள் அப்துல்லா என்றால் உடனடியாக நாம் சொல்லிவிடலாம், அது ஒரு இஸ்லாமியருடைய பெயர். ஜேம்ஸ் என்றால் உடனடியாக நாம் சொல்லிவிடலாம், அது ஒரு கிறிஸ்தவருடைய பெயர். தமிழரசன் என்று பெயர் வைத்தோம் என்றால் அதிலே சாதியோ மதமோ இருக்காது. நாம் வேண்டும் என்றால் சேர்த்துக் கொள்ளலாம் தமிழரசருக்கு பின்னால் ஏதாவது ஒரு சேதியை. அது நம்மளுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு, அது நம்முடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. தன்னுடைய தமிழ் பெயர் வைத்தாலும் தமிழ் பெயருக்கு அடுத்து தன்னுடைய சாதி பெயரை சேர்ப்பது வரலாற்று அடிப்படையில் அல்லது இலக்கண அடிப்படையில் அது ஒரு பிழை, அது ஒரு பிழை. அது நம்முடைய அறியாமையின் அடிப்படையில அப்படி பெயரை சேர்த்துக் கொள்கிறோம். அதனால் தான் G.D. நாயுடு என்பது இங்கே சாதியை தூக்கி பிடித்த ஒரு நபருடைய பெயர் கிடையாது. V.R. கிருஷ்ணய்யர், நீதியரசரை நாம் சொல்கிறோம், V.R. கிருஷ்ணய்யர் என்று தான் சொல்கிறோம். அவர் சாதி ஒழிப்பிற்காக பல்வேறு விதமான தீர்ப்புகளை கொடுத்த தலைவர். சாதி ஒழிப்பிற்காக தன் வாழ்நாளை முழுவதுமே ஒப்படைத்து போராடிய தலைவர். துவக்க காலங்களில் தன்னுடைய பெயருக்கு பின்னால் நாயக்கர் என்பதை போட்டுக்கொண்டார். பின் அதை மாற்றி பெரியார் என்றே இந்த மண்ணில் தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார். தந்தை பெரியாராகவே மடிந்தார். எனவே பெயருக்கு பின்னால் சாதி போடக்கூடிய அரசியல் 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அரசியல் அது அப்படியே இருக்கிறது. பெரியாரை போல சிலர் அந்த பெயரை தூக்கி எறிந்தார்கள், சிலர் அந்த பெயரோடு மறைந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை என்பது, அவர்களது சமூக பணி என்பது இந்த மண்ணில் நிலைத்து நிற்கக்கூடிய பணி. அதனால் G.D. நாயுடு என்று போடுவதிலே ஒரு முரணாக நமக்கு தெரிந்தாலும் அது முரண் அல்ல. அதற்கும் நாம் ஒரு மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால் தனியார் துறை கூடாது என்று நாம் போராடுகிறோம், தனியார் துறை கூடாது என்று போராடுகிறோம். நாமே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறோம். இது முரணாக தெரியலாம், அதை முடிச்சு போட்டு சரியா முரணாக தெரியலாம், ஆனால் அது முரண் கிடையாது. அதான் சொல்றேன், இது முரணாக தெரியலாம் ஆனால் முரண் கிடையாது. இதற்குத்தான் நமக்கு ஒரு பன்முக பார்வை தேவை என்று சொல்வது. ஒரு கோணத்தில் மட்டும் ஒரு பிரச்சனையை அணுகக்கூடாது. ஒரே பார்வையில் பார்த்தோம் என்றால் அது குறையாக தெரியலாம், அது குற்றமாக தெரியலாம். ஏன் அந்த பிரச்சனையை பல கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை அப்போதுதான் நம்மால் உணர முடியும். எனவே G.D. நாயுடு என்கின்ற அந்த பெயரில் பாலம் திறந்திருப்பது ஒரு நெருடலாக இருக்குமே. ஆனால் தமிழ்நாட்டு அந்த அரசாணைக்கு சாதியின் பெயர்களால் தெருக்களிலே நாங்கள் வைப்பது கூடாது என்கின்ற அரசாணைக்கு அது ஒரு நெருடலாக தமிழக மக்கள் கருதுவார்களே. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த பெயர் சூட்டலிலும் அவர் தனி கவனம் செலுத்தி அதற்கான தீர்வை
அவர்தான் சொல்ல வேண்டும். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வேண்டுகோளாக விடுக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருக்களின் பெயர்களில் சாதி பெயர் இருக்காது என்று அறிவித்த அந்த அரசாணை ஜிடி நாயுடு என்று பாலம் திறப்பதில ஒரு மிகப்பெரிய முரணாக இருக்கிறது, நெருடலாக இருக்கிறது என்று தமிழக மக்கள் பலரும் இன்றைக்கு அதை ஒரு விமர்சனமாக தமிழக அரசின் மீது வைப்பதனால் தமிழ்நாடு அரசு இது குறித்தும் கவனம் செலுத்தி அதற்கான அந்த முரணுக்கான அந்த நெருடலுக்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோழமையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி.